உங்களுக்கு நிறைஞ்ச ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் மண்டாடுவேன், உங்களுக்காக ப்ரே பண்ணுவேன். கண்டிப்பா. என்னன்னு சொன்னா நிறைய பேர் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, அதுதானே எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லுவேன். நானும் நிறைய கஷ்டப்படுறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி. நம்மளும் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அதோட நம்மளும் முன்னேறணும், மற்றவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லித்தான் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனை மத்தியில நான் இந்த வீடியோ எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது அண்ணி இஞ்சி பிளேண்டி கொண்டு வந்திருக்கா. திடீரென்று நான் நம்ம வலிக்கிட்டேனே, நாங்க வலிக்கிற டைமுக்கு எல்லாம் வலிக்கிட்டு பிளேண்டி ஊத்திட்டு அந்த பாட்டில்ல ஊத்திட்டு வந்துட்டாங்க. இங்கல பாத்துக்கங்க அப்படியே. அப்ப தேக்கறியா குடிக்கிறீங்க? பிரேயர் அந்த பிளாஸ்டிக் இருக்கு பக்கத்துல. இஞ்சி பிளேண்டி சூப்பரா இருக்கு. எங்க அண்ணி அந்த முன்னுக்கு நிக்குது. அண்ணியே காட்டுங்க. ரைட், அந்த நிக்கோ. இடுப்புல கை வச்சு நின்னு பாக்கோ. அண்ணி, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே திலா. என்னென்னு சொன்னால் இன்றைக்கி கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. எப்படி சோமா இருக்கீங்களா? நாங்கள் கடையில் நான் இப்போ இருக்கிறேன், விளைய கொளுத்திருக்கிறேன். வீட்டை போயிட்டு இப்போ வீட்டை இதெல்லாம் கூட்டி செஞ்சுட்டு வீட்டையும் போயிட்டு விளக்கெல்லாம் கொளுத்திட்டு தான் இங்கே இப்போ வரைஞ்ச கொளுத்தி வச்சுருந்தவர். எப்படி இருக்கீங்க? 2 நாள் வீடியோ போட இல்லை. நேற்று நாங்கள் உன்னிச்சிக்கு போய் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துனாங்க. அதோட அந்த சாரதா ஆண்டியும் அந்த மாதம் ஹெல்ப் பண்ணுற அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு அதை கொஞ்சம் எடிட் பண்ணல, அதனால் போட இல்லை. அப்போ இதை நான் ஒரு ஷார்ட் மாதிரி நான் போடுவோம்னு யோசிக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நான் ஒன்றுமே வலிக்கல, வீட்டை நின்ற மாதிரி இந்த இப்போ தான் ஒரு சொன்னார் ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ சும்மா எடுத்து போட்டு போடுவோம்ன்ட்டு. இந்த வருடம் கார்த்திகை திருநாளில் இந்த ஒளி போல் எல்லாருக்குமே கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு ஒளி வீசி நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நீங்கள் எல்லாருமே அப்படி தான் நினைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே திலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்டா, மட்டக்களப்பு மாவட்டம் உன்னிச்சையில் வந்திருக்கோம். உன்னிச்சக்குளத்துக்கு தான் வந்திருக்கேன். நேற்று வீடியோ போடையில் இப்போ என்ன செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ லேட் ஆகிட்டு இப்போ இவர் சொன்னார் உன்னிச்சைக்கு போகும்போது. அப்போ அக்காட பிள்ளைகள் பக்கத்தில் எல்லாரும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். அங்கே தான் இருக்கிறோம். இந்த கட்டில் இருந்தால் தண்ணி வருகுது என்ன. அப்போ சும்மா பார்த்து கொண்டிருக்கோம். ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்க. இது நிதின் கிருஷ்ணா என்னம்மா அது ஹாய்ச்சி காட்டுங்க. சித்தா ஹாய் சொல்லுங்க. இங்க ஹாய் சொல்லுங்க, இப்படி ஹாய் சொல்லுங்க. இங்க என்னது நன்னா நன்னா சித்தாவை கூப்பிடுங்க. உனக்கு கூப்பிடுங்க சித்தாவை. இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கேன். நிறைய நான் பார்த்து கூட மற்ற பீச்சுக்கெல்லாம் நாங்கள் முந்தி ஒவ்வொரு மாசத்துல இருக்கா இல்லாட்டி அப்படியாச்சும் போவோம் லீவ் டைம்ல பார்த்து. ஆனா இன்றைக்கு தான் முதல் நான் உன்னிச்சைக்கு வந்திருக்கிறேன். நான் நினைச்ச உன்னிச்சை அங்கிட்ட வீட்டை இருந்து கிட்டே இருக்கேன்னு சொல்லி. ஆத்திகா ஹாய்ங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. மறு சத்தம் படுக்காச்சு தமிழாங்க. கேக்குறீங்க ஹலங்களே? இல்ல, நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு வீடியோல எல்லாரும் பாப்பாங்க, என்ன சொல்ல போறீங்க? கோட பேர் ஆர்த்திகா. அர்த்தம் மகன் மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆர்த்திகா. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் உன்னிச்சைக்கு வந்திருக்கோம். நீங்க சத்தம் பண்ணுங்க. நீங்க எங்க சித்தா கூப்பிடுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எங்க வந்திருக்கோம் உன்னிச்சைக்கு. ஆர்த்திகா இவர நிதின் கிருஷ்ணா. தம்பி பைக்ல வந்தது, நாங்கள ஆட்டோல வந்தாங்க. என்னப்பா அண்ணா கூப்பிடுறா. அண்ணாவே நன்னான்னு சொல்லுங்க. சித்தாட்டே சித்தா நன்னான்னு சொல்லுங்க. மறைக்க வாங்க மாட்டப்போம்.
விழா இப்ப நம்ம உன்னிச்சு குளத்துக்கு வந்திருந்தானே, இந்த உன்னிச்சு குளத்துல 3 கதை இருக்கு. வாழ்க்கை எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப அந்த 3ஐ மட்டும் இந்த குளக்கட்டு வந்து பெருசா கட்டிடுவாங்க. இந்த இதுல அணையால மேலால கண்ணு வரக்குள்ள இந்த கதை குளக்கட்டாயம் திறக்கணும். ஏன் திறக்கணும்? இல்ல அப்படி திறக்காட்டி என்ன நடக்கும்? உடைஞ்சிடும். அதுக்காக வந்து இந்த 3 கதவையும் லைட்டா திறப்பாங்க. லைட்டா திறக்க முன்னுக்கு கட்டு மாதிரி இந்த கட்டுல வந்து அந்த தண்ணி மோதி ஸ்லோவா போகும். வேற பாஸ்ட்டுக்கு போயிட்டு சொன்னா எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடும். அதுக்காக இடத்துல ஸ்லோ ஆகி போற மாதிரி செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. அம்மா ஊட்டி வந்திருக்காளா? எப்ப ஊட்டி வந்திருக்காங்க? இங்க வந்திருக்கீங்க ஏற்கனவே? குளிப்பமா? நீங்க சொல்லுங்க ஏதாவது. வேற என்னது நான் சொல்றது? எனக்கு உண்மையா ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு இப்படி இருக்குமென்னு நினைச்சு பாக்குறேன். எனக்கு தெரியாது. ஒரு பக்கத்துல சும்மா ஆத்தங்கரையோ இல்ல குளக்கட்டோ சின்னதா இருக்கு நினைச்சுன்னா உண்மையிலேயே வித்தியாசமா இருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தா நாளைக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருக்கலாம். அதுதான் ஒரு கவலையா இருக்குது, சேடா இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நானும் கிட்ட நினைச்சேன். நான் அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஆனா வந்து அவ வீட்டாக்கெல்லாம் கூட்டிட்டு வரல. என்னோட டைமும் வந்து ஈவினிங்ல எல்லாம் லேட் ஆகி 5 மணிக்கு பிறகு வந்து இதை பார்த்து இல்ல குளிச்சு போக இயலாது. அப்ப அதுதான் ஒரு கவலை. மற்றபடி ஒரு நாளைக்கு அப்ப வருவோம் எல்லாரையும் கூட்டிட்டு. என்னது கையில? இது வந்து அண்ணி வந்து இஞ்சி பிளேண்டி கொண்டு வந்திருக்கா. திடீரென்று நான் வந்து நம்ம வலிக்கிட்டேனே, நாம வலிக்கிற டைமுக்கு எல்லாம் வலிக்கிட்டு பிளேண்டி ஊத்திட்டு அந்த பாட்டில்ல ஊத்திட்டு வந்துட்டாங்க. இங்கல பாத்துக்கங்க அப்படியா? அப்ப தேக்கறியா குடிக்கிறீங்க? பிரேயர் நம்ம அந்த பிளாஸ்டிக் இருக்கு பக்கத்துல. இஞ்சி பிளேண்டி சூப்பரா இருக்கு. எங்க அண்ணி? அண்ணி அந்த முன்னுக்கு நிக்குது. அண்ணியே காட்டுங்களேன். ரைட் அந்த நிக்கோ. இடுப்புல கை வச்சு நின்னு பாக்கோ. அண்ணி எந்த பக்கம் நிக்காங்க? அந்த நிக்கோ முன்னுக்கு. என்னன்னு கேட்டாவா? அப்படியே தெரியாம வரது. அவதான் இப்ப என்னன்னு கேட்டேன். இப்ப எங்க நிக்கா? கூப்பிடுங்க. எனக்கு பின்னால ஒளிஞ்சு வராது. வாங்கல அண்ணி. வீடியோ கட் பண்ணுங்க சரியா? வாங்கல. நீ வாங்கல ஒரு விஷயம் சொல்ல போறேன்டா. வீடியோ எடுக்கல அவரு. திருப்பி ஜோர்றாவு. அண்ணி இப்ப நீங்க அண்ணாச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது வாங்கல. ஓடு. அந்த இருக்கிறதா வந்து உங்களோட ஊருக்கு தண்ணி கொண்டு வரது. இந்த லைன் தண்ணி என்று சொல்லுவீங்களே, இந்த லைன் தண்ணி வந்து இதுல இருந்தாலும் எடுக்காங்க. இதுக்குள்ள அப்படி பெரிய பைப்பு உள்ளுக்கு இறக்கி அப்படி ஃபுல்லா நாட்டி போட்டு அதுக்குள்ள வந்து இழுத்து தான் எல்லா ஊருக்கும் லைன் தண்ணி என்ற போகுது. இந்த இதுதான் குளக்கட்டு. இந்த இதுல சரிதா கருப்பா? இந்த வெள்ளம் வந்தது ஃபுல்லா வெள்ளம், அதுல இந்த குளக்கட்டுக்கு மேலால தண்ணி போயிருக்கு. அப்ப அந்த தண்ணி எப்படி இருந்திருக்கும் இப்ப? அப்ப பாருங்க, இப்ப இதால உங்களுக்கு தண்ணி, அதாவது இஞ்சால தண்ணி கூட நிக்கும், இஞ்சால தண்ணி நிக்காது. இப்ப இவ்வளவுதானே குளக்கட்டு. இது அங்காலம் குளம், இங்கால வந்து ஊர். அப்ப அந்த குளக்கட்டால நம்ம பார்த்து போக்குள்ள வந்து குளக்கட்டுக்கு மேலால தண்ணி வந்தோன்னு என்ன செய்யணும்டா, கட்டாயமா அங்க வான்கதை வந்து திறக்கணும். திறக்கலாடி என்ன நடக்கும்? அது என்ன உங்க சத்தம் கேக்குறது? அது வந்து குருவி. அந்த அந்த கோயில் மரம் ஒன்றுல எல்லா குருவிகளும் எதுக்கு போயிட்டு வந்து இப்ப ஈவினிங் டைம் தானே. என்ன கோவில் அது? பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. இது உன்னிச்சன்னு சொல்றது ஊர்ற பேரா? உன்னிச்ச வந்து ஊர், அதாவது உன்னிச்ச எட்டாங்கட்ட. இது வந்து தொங்கல். உன்னிச்சன் இது வாகனம் போகுது. இதுல போகலாம், பைக் மட்டும் போகலாம். ரோட் அது? பாலம். பாலம் கட்டோட சேர்த்து பாலம். கீழுக்கு குளம் இருக்குமா? குளம் அந்த சைடு இருக்குது. அதாவது இப்ப அது அந்த வான்கதை வாக்குலால தண்ணி வருது. இப்ப இந்த குளக்கட்டு இருக்கு தானே, இந்த குளக்கட்டுல இவ்வளவுக்கு எத்தனை அடி? கிட்டத்தட்ட 38 அடிக்கு மீட்டர் வச்சிருக்காங்க. ஆனா 32 அடிக்கு தண்ணி வந்துருக்கு. 32 அடி உயரத்துக்கு தண்ணி நின்றுருக்கு. அந்த அளவு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு லைன் தண்ணி வருது. அதுக்குள்ள ஒரு பைப் மாதிரி கொண்டு போகும் வச்சு, அது உறிஞ்சிதான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு வருது தண்ணி. அதான் கருப்போட இருக்கே, அதான் இந்த தடவை வெள்ள மரக்குள்ள நின்றது. உங்களுக்கு வரலையா தண்ணி? எல்லாருக்கும் அதான் உங்களுக்கு சரியான பஸ். இதுக்கு மேலால தண்ணி போக்குலதான் திறப்பாங்க. இதான் குளக்கட்டு. இதான் குளக்கட்டு. எது குளக்கட்டு? அங்கால இருக்கு. இது வந்து பாலத்துல இது மறைப்பு.
அங்காளரி அதுக்கு அங்காள வந்து என்ன ஷூட்டிங் இன்னும் முடியலையா? மேல இருந்து காட்டுவோம், மேல இருந்து காட்டுவோம். ஆனா இங்க எப்படி இருக்கேன், இங்க எப்படி இருக்கேன் கிளியரா இருக்கல? அது என்ன புதுசா கட்டிருக்காங்க அந்த வைக்கிறது வீடு? அது இல்ல ஓம்டாபா டூரிஸ்டுக்கு என்ன போட்டோ எடுத்தா கிலோ வந்து பாப்பாங்களா? வாங்க வாங்கறத கொண்டு காட்டுறேன். வாங்க வாங்கறத பாப்போம். தானே புரியல. அப்ப நம்ம இத பார்த்து வரணும். வாங்க வாங்கறத பார்த்து வலிக்குறோம். நிதின் பை. மறக்கறமே உனக்கு இது. நீங்க ஸ்னா கமான் கமான் வாங்க வாங்க. அண்ணி ஓய் எப்படி பகல் மாதிரி இருக்கு இந்த வீடியோ கொஞ்சம். என்ன மீனா என்னடி இங்க மீனாமே மீனி அடி பேசி தோலுக்கு மேல ஐயா போறோம். வாங்கறதுல கொஞ்சம் பழம் விட்டுருக்கு. உங்களுக்கு அந்த பல்லல காட்டுறேன் பாருங்க. மாட்டீங்க அந்த வருது பாருங்க அந்த பல்ல. வெரி குட். இங்க வாங்கறதுல தண்ணி போறது. இது எப்படி இருக்கு? நான் பகல வேணாம் வேற தெரியும் வீட்டுக்கு வந்து என்ன என்ன இருட்டு மாதிரி வரதுக்கு என்ன இது? இது ரெண்டாவது வான்கதவுல போற தண்ணி. மூன்றாவது வான்கதவுல போற தண்ணி. நீ என்னமா எப்படி இருக்கு நதியா? இந்த பாத்தா வருதானே? இதுக்குள்ள நாங்க போறோம். அது ஒரு கதவு. இது நன்னா நன்னா வா கட்டுக்கு நன்னா நன்னா இல்ல வாங்க போ கட்டுக்குறா என்ன டிலக்ஸியா கையேலாதா? அந்த தெரியுது பாருங்க, அதுதான் உலகத்திலேயே பெரிய ஒரு யானை. அந்த குளத்துக்கு தெரியுவாங்க முதுகு மட்டும் அந்த அசியாமணிக்கு அந்த அதான் வந்து உலகத்திலே பெரிய யானை. அந்த 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 அதுல முதுக பாத்தீங்களா? அந்த நல்லா பாருங்க, அந்த அது சரத்துக்கு தெரியல. அது அந்த குளக்கட்டு ஓரத்துல, அந்த குளத்து ஓரத்துல பாருங்க அந்த யானையே. அங்க அந்த அந்த மரம் இருக்குல்வா சரியா? கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ இப்ப நீங்க கைக்கிற என்ன ரகசியங்கள் ஜனங்களுக்கு ரெக்கார்ட் போட்டு அப்படிங்கிருமா? உங்களோட மைக் ஒண்ணுல இருக்கு, அந்த மைக் ஆஃப்ல இருக்கு, ஒண்ணுல இருக்கு மாட்டிது. அவிய வீடியோ எடுத்து காட்டுங்க. அவி நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்படி கிளியர் ஆயிக்கேன் வேற சார் திஞ்சாரு இங்க கைவர்மன் சரத் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏய் நீங்க போடுங்க தம்பி வாங்க திருப்பி சொன்னா தானே உங்களுக்கு சொன்னதே வந்தாங்க. சரத் வாங்களே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
மைக் காய்க்கிறீங்களா என்ன இந்த பயணத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? லேட் ஆனது நீங்க 4 மணிக்கு போறது 4 மணிக்கு சொன்னீங்க நாங்க வர 4 மணிக்கு நாங்க அப்படிதான் அரேஞ்ச் பண்ணினோம். நாங்க 4 மணிக்கு வெளியிட்டு 4:30 தான் பண்ணாங்க. அது என்ன சொல்ல விரும்பலாம்? அப்படி இப்படி இல்ல அண்ணா காய்ச்சறாங்க. ஆட்டுங்களே நம்மட வடியான புள்ளே கொஞ்சம் இதன் பயனாடு வடிவான புள்ளே எதையா வடிவான புள்ளே கொஞ்சம் காட்டுங்க. வடிவான புள்ளே என்ன வடியான புள்ளே அந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தட்டிது அப்படிங்க முன்னுக்கு வாங்க கொஞ்சம் தட்டிது ரைட் அந்த வடிவான புள்ளே கொஞ்சம் கீழ காது கலப்பி எடுக்கணும். வேண்டாமா எந்த கதவை போச்சு அடைச்சிருவாங்க எந்த கதவை அடைச்சிருவாங்க ஏதோ அடைச்சிருவாங்க டக்குன்னு போன் பண்ணி நாங்க எத்தனை மணிக்கு வெளியிட்டு சைக்கிள் இறங்கி போகலாம் வர ரோடு நின்று கொண்டு போகுது நான் எத்தனை வந்திருக்கேன் சிலகடி நீங்க எத்தனை வந்து நீங்க சுத்தி கேட்டா கடைசியா எத்தனை கிலோமீட்டர் வருமா நாங்க 35 நேங்கி போயிது 6 சித்தி 35 கிலோமீட்டர் சரியா சரி 35 இல்ல இல்ல நீ சரியா இடத்துல இருந்து செங்கலடி சந்தி மட்டும் பாரு கவனம் கல்லு மூச்சுலக்குதுப்பா தனியே நடந்ததுக்கு மூச்சுலத்து அந்த புல்லு. அப்ப எல்லாரும் வந்து திடீர்னு அரேஞ்ச் பண்ணினது ஒரு ஆள் நம்மட குடும்பத்துல இருந்த கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அப்ப இது ஒரு நல்ல ஒரு காணொலியா இருக்குமென்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் தெரியல. என்ன பொறுத்தவரை உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சித்தா கூப்பிடுங்க ஓகே. அப்ப இது ஒரு நல்ல ஒரு காணொலியா இருக்குமென்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் வந்து பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே டிலா. பாய் காட்டுங்க. பாய். அந்த ஆண்டியாக்கள் கிட்ட வந்திருக்கோம். இப்போ சாரதா ஆண்டி உதவி செய்கிறவங்க, அவங்களுக்கு மாதம் மாதம் காசு கொடுத்தவங்க. அப்போ அங்கே தான் வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் நான் ஒரு முந்தின நாள் என்ன அந்த அந்த பராசக்தி அம்மாவுக்கு உதவி செஞ்சேன். அன்றைக்கு வேற போனாங்க. கொழும்புக்கு அங்கேயும் போனீங்களா? கொழும்புக்கு போனதோ இங்கே ஒன்று சொன்னாங்களே. கொழும்புக்கு போனதோ கொழும்பு ஸ்டோர் அங்கேயும் போனதுங்களா? ஒரு இடம் போல இவன் காண்றவர் உங்களோட ஆண்டி அங்க இருந்த அங்க உங்களோட அக்கா அங்க எங்க இருக்காவல அங்க அவ உடம்புல இருக்கிறா. போக இல்லை இப்படி சொன்னாங்க. சொன்னமா அந்த கதையில அது கொழும்பு கொண்டு போச்சு அன்றைக்கு எனக்கிட்ட நான் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இங்க வருவோம்ட. அது பொய்யான கதை. நீங்க என்னவும் எதையும் என்னட்ட நேரடியா கேளுங்க. இப்ப இந்த வந்ததை யாராவது பார்த்துட்டு நிக்கிறது, பார்த்துட்டு நின்று எதையாவது கோலை சொல்றது. இது நாம போறதுக்கு வழி வேணுமே நமக்கு. நான் இந்த ஊரெல்லாம் கடன் பண்ண திரிகிறேன். இந்த லட்சத்துல அங்க போறதா? அதுதானே. சரி சரி. என்ன இப்ப சொன்னா போல நீங்க என்ன செய்ய போறீங்க போன்னு சொன்னா? அதுதான் போய் வாரத்துல என்ன இருக்கு. நாங்க போகல. எங்க விட்ட கேளுங்க பிள்ளைட்டு இந்த இருக்கிற மட்டாள போறதுக்கே இவ்வளவு அந்த பட்டு கொண்டு கிடக்குறேன். என்ன இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? இல்ல லேட் ஆகி வந்து என்னன்னு சொன்னா நம்ம இப்ப உன்னிச்சைக்கு போனாங்க. அப்ப உங்களோட வரண்டு இருந்துட்டு வரல. இப்ப லேட் ஆயிடுச்சு, நேரத்தோட வரணும்னு சொல்லிட்டு அப்ப இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப நாங்க இங்க வந்து நாங்க இப்ப எத்தனை மணி 6:30 இருக்குமா? இல்ல 7:20 அப்படி ஆயிடுச்சு. பார்த்தா தூங்கிட்டாங்க. ரேடியோ சத்தம் கேட்டுச்சு, கேட்டுட்டு தூங்கிட்டாங்க போல. அப்ப இவர் சொன்னவர் நாளைக்கு கொண்டு கொடுப்ப மாட்டேன். அப்ப ஒவ்வொரு நாள் முழுபட்டு கொண்டு போகுது தானே. அப்ப சரியில்லை தானே, அந்த ஆண்டி இந்த அந்த காசை கொடுக்க தானே வேணுமேனு டக்குன்னு கொடுத்தோம்னா நல்ல தானே, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அப்ப வளமையா கொடுக்குற சாரதா ஆண்டி தான் தந்த காசு இது, அதை கொடுக்கத்தான் வந்த நான். அப்ப ஓகே. இவங்களுக்கு உண்மையிலே நிறைய பிரச்சனை சொல்லியிருந்தேன் நான். அந்த கரண்ட் பிரச்சனை, வயர் தொங்குற வேலி இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தேன் நான். அதெல்லாம் செய்யல. அந்த ஆண்டி தான் வந்து காசு இவங்களுக்கு முக்கியமா தங்களுக்கு கரண்ட் அதுகளை விட சாப்பாடுன்றது வந்து முக்கியம் தானே, அதுக்காக வேண்டித்தான் அந்த ஆண்டி இந்த காசை போட்டிருக்காங்க. நாங்க இதுல 30,000 ரூபாய் காசு இருக்குது பாருங்க. நீங்க எண்ணியே தாங்கல. இல்ல பரவாயில்ல, நாங்க வச்சுக்கோங்க. என்ன பிறகு இப்படி சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த ஆண்டிக்கு உண்மையிலே நம்ம நன்றி சொல்லணும் தானே. நமக்கு அப்பயும் தந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பாப்பம் அவங்களால ஏண்டா நமக்கு உதவி செய்வாங்க. அப்படி இல்லை வேற யாருக்கு இதை பாக்குறவங்களுக்கும் உதவி செய்ய போறீங்க அவங்களுக்கு தொடர்ச்சியான்னு சொன்னா பாருங்க அந்த ஆண்டி பாப்பம். நீங்க சொல்லுங்க. பெரிய கூடான கோடி நன்றிய சாரதா மகள். நீங்க செய்த உதவிய வாழ்க்கையில என்று எங்களுக்கு மறக்க இயலாது.
நாங்கள் படுற கஷ்டத்துக்கு உங்களோட மனம் இறங்கிச்சுது. கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பேர். உங்களோட குடும்பம் பிள்ளைகள் எல்லாரும் சுகமாக இருக்கணும். இப்போ சுகமாக தானே இருக்கிறீங்க. எல்லாரையும் நான் கேட்டுன்னு சொல்லுங்கள். நன்றி. இவங்களும் நாங்கள் இவங்களுக்கும் கடமைப்பட்டுருக்கிறோம். இவங்களை ஆரண்டே தெரியாது. ஓடி ஓடி வந்து எல்லாம் விசாரிக்குங்கள். நீங்கள் இப்படி உதவி செய்ததாக காசு தந்ததாக இப்போ இந்த நேரத்தில் கூட தந்திருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்குமே நல்லா இருக்கணும்மா. அதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? பருப்பும் சோறையும் அரிசியும் 2 உண்டா போட்டு பச்சை வச்சுக்க வெங்காயம் இருந்தது. அதை பிரட்டி அப்படியே சாப்பிட்டேன். இப்போ தான் வரங்க சாப்பிட்டுட்டு படத்துக்கிட்டு வந்தேன். இந்த ரேடியோ இங்கே இட்டுட்டு முந்தினால இந்த இது போச்சுது கேட்டீங்களா? இல்லை, ரேடியோ கேட்கறதில்ல தானே. என்ன போனது? ஆராதனா நான் சொன்னேன். அந்த 7ஆம் தேதியோ போனது. அங்கே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா நீங்க அந்த திகதியை சொன்னீங்கன்னு சொன்னா அப்படி உங்களுக்கு முன்கூட்டி தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு வேற நிகழ்ச்சியில சொல்லி விட்டுருவாங்க. முன்னுக்கே சொல்லுவாங்க காலையில். அப்படி சொன்னு தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. நான் நம்ம இந்த பெருசா ரேடியோ கேட்கறே இல்லை நானு. அதனால கிறிஸ்டி நீ இந்த பதிலே சொல்லுங்க. கதைங்க எப்படி இருக்கா? அங்க இருக்கா? எப்படி இருக்கீங்க? சொல்லுங்களேன். நல்ல சோமன்னு சொல்லுங்க. எத்தனவங்கதான்? நாங்க இந்த நேரத்துல இத்தனை. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்ல சோமா இருக்கீங்களா? சரி, அப்ப நாங்க கூட எடுக்கல. சரியா? சரி, போயிட்டு வரேன். சாரதா ஆண்டிக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன். என்னோட எப்பயுமே சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நிறைய உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னோட நல்ல சப்போர்ட்டிவா இருக்கீங்க. அந்த வகையில வந்து சாரதா ஆண்டிக்கு வந்து இன்றைக்கு வந்து உண்மையிலேயே மனமான நன்றி. அவங்களோட குடும்பம் எல்லாருமே நல்ல நோய் நொடியின்றி சந்தோஷமா இருக்கணும் சொல்லி நம்மளும் இறைவனை எப்பயும் கும்பிட்டு கொள்வோம். நமக்கு உதவி செய்யறவங்க நல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருக்கலாம். அப்ப அந்த வகையில ஓகே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிளானிங் இல்லாம உன்னிச்சைக்கு போனாங்க. எப்படி இருக்கோ தெரியல. பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட ஒரு சின்ன ஒரு துண்டை அட்டாச் பண்ணி தான் இதையும் போட போறேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. நிறைய வந்து உதவி செய்கிற ஆட்கள் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பழைய வீடியோவும் இருக்குது. உதவி செய்கிறவங்க முன்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பிரச்சனை கஷ்டம் என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொன்னால் தெரியும் தானே. நம்மளோட நம்பர் போட்டிருப்பேன். கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களையும் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பெற்று தருவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் மண்டாடுவேன், உங்களுக்காக ப்ரே பண்ணுவேன். கண்டிப்பா. என்னன்னு சொன்னா நிறைய பேர் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. அதுதானே எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லுவேன். நானும் நிறைய கஷ்டப்படுறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி. நம்மளும் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அதோட வந்து நம்மளும் வந்து முன்னேறணும். மற்றவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லித்தான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனை மத்தியில நான் வந்து இந்த வீடியோ எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவா இருங்க எல்லாருமே. என்னை யாருக்கும் பிடிக்காம இருக்குதா ஏன்னு சொன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க இல்ல. அப்ப எனக்கு கவலையா இருக்கு. நிறைய பேர் நல்லா பிடிச்சிருக்கு. என்ன செய்யற எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. வேலை அப்படி இப்படி பிரச்சனையா இருக்கும். நிறைய பெரிய அளவுல பெரிய பெரிய அண்ணாக்கள் வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. அதே மாதிரி எங்களோட வீடியோவும் பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சும்மா ஒருத்தர் வந்து பாக்குறது ஒவ்வொருத்தரும் பாக்குறது வந்து எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்குமேன்னு சொன்னா வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஆளா இருக்கும். எங்களுக்கு அந்த ஒரு ஆள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வாரது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாக்குறது. அப்ப அந்த அளவுல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஓகே நான் எடுக்கீங்க. ஓகே, அப்ப பாய். தேங்க்யூ ஆண்டி. பாய். நன்றியா.